Hello my dear friends, இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்பல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி என்னோடய குழந்தையோட செகண்ட் பர்த்டேக்கு நானே 3 லேயர் சாக்லேட் ட்ரஃபிள் கேக் செஞ்சேன். இது ரொம்ப ஸ்வீட்டாக சாக்லேட்டியாக எம்மியாக இருக்கும். இது வீட்லேயே சுலபமான முறையில் செஞ்சிடலாம். அவன் தேவை கிடையாது. நம்ம இட்லி அவிப்போம் இல்லையா, ஸ்டீம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி செய்யலாம். இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சி எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டிங்க 2 வீக்ஸாக என் வீடியோஸ் இல்லை சொல்லிவிட்டு. நான் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக நேட்டிவ் போயிட்டு அங்கேயே 1 வீக் ஆகிடுச்சு. திருப்பி பர்த்டே அது இதுன்னு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இதுக்கு மேலே வீடியோஸ் ரெகுலராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேக்குக்காக பேஸ் மைதா. இது நான் 3 கப் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு கப்பு பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் கண்டென்ட். நீங்கள் 3 150 எடுத்துக்கோங்க. 450 கிராமாக மைதா எடுத்துக்கலாம். இது ஏன் சலிக்கிறோம் அப்படின்னா, நல்லா சலிச்சிட்டா நிறைய ஏர் பாக்கெட்ஸோட கேக் பார்த்தா நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். 2 டைம் கூட நீங்கள் சலிச்சிக்கலாம், இன்னும் நல்லா இருக்கும். இதில் நல்லா சாக்லேட் ரிச்சாக இருக்க கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு கொக்கோ பவுடர் நல்ல ஸ்ட்ராங்காக ரிச்சாக இருக்கும், அந்தளவுக்கு கேக் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பேக்கிங் சோடா நம்ம 1.5 ஸ்பூனும் பேக்கிங் பவுடர் 2 ஸ்பூனும் எடுத்துக்கலாம். இது கேக் நல்லா ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக வரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் நம்ம சலிச்சிக்கலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நீங்கள் இன்னும் 2 டைம் சலிச்சா கூட இன்னும் நல்லா கேக் ஸ்பாஞ்சியாக வரும். அடுத்து சால்ட் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ ஸ்வீட்னஸ் சேர்த்தாலும் சால்ட் கொஞ்சம் சேர்த்துனா அந்த ஸ்வீட்னஸ் பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாக தெரியும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேக்கோட ஸ்வீட்னஸ்க்காக நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாம். நான் 3 கப் மைதா சேர்த்ததுனால 3 கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் நாட்டு சர்க்கரை ஒரு 3/4 கப் மாதிரி எடுத்துக்கிட்டேன். 2.25 நல்ல நார்மல் சுகர். நாட்டு சர்க்கரை நான் ஒரு 3/4 கப் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஃபுல்லாக நாட்டு சர்க்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். இது இப்போ ரெடி ஆயாச்சு. அடுத்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணலாம். இது பெரிய ஜெயின் கேக், அதனால நம்ம 4 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். கேக் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளஃபியாக இருக்கும், நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும். நம்ம முட்டை ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு முட்டை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நார்மலாக கண்டென்ஸ்டு மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது விஸ்க்லேயே நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். இந்த ஹேண்ட் பிளெண்டர் நான் லேட்டஸ்ட்டாக வாங்கினேன், பட் எனக்கு அந்தளவு ஒன்றும் பிடிக்கல. ஆயில் ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். இந்த 1/2 கப் அப்படிங்கிறது ஒரு 125 ml பிடிக்கும். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹாட் வாட்டரில் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது 1.5 கப்பு ஹாட் வாட்டர். ஒரு கப்புங்கிறது 250 ml பிடிக்கும். இந்த ஹாட் வாட்டரில் நம்ம காஃபி பவுடர் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. நல்ல கேக்குக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தனி சுவையை கொடுக்கும், நல்லா வாசனை கொடுக்கும். இப்போ இதே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த விஸ்க் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும், நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம சாக்லேட் கேக்குக்காக பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேமிலி கெட் டுகெதர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே, உங்கள் குழந்தைங்களோட பர்த்டே, ஆனிவர்சரி இப்படி சொல்லிவிட்டு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வீட்லேயே சுலபமான முறையில் கேக் செஞ்சுட்டு நல்ல ஃப்ளேவர்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பைனாப்பிள் கேக் செய்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் சாக்லேட் பவுடர் கட் பண்ணிவிட்டு பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி வெண்ணிலா கேக்குக்கு வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் போதும். எனக்கு சாக்லேட் கேக் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால என்னோடய பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் சாக்லேட் கேக் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், பேட்டர் சூப்பராக ரெடி ஆயாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் மோர் கலந்துக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா 1 கப்பு. இது ஒரு 250 ml பிடிக்கும். இப்போ இதையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நல்ல ஸ்பாஞ்சியாக வரும்.
இப்போ இது வந்துட்டு நிறைய பேட்டர் இருக்கு இல்லையா, அதனால நான் வந்துட்டு 2 பேன் எடுத்துக்கிட்டேன். 2 பேன்லேயும் வந்துட்டு நம்ம வந்து வெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் அப்ளை பண்ணுறதுனால நம்ம கேக் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பட்டர் வந்து 2த்துலேயும் தடவிட்டு மேலே வந்துட்டு மைதா இல்லைன்னா சாக்லேட் பவுடர் வந்து டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கேக் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நிஜமாகவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். யம்மியாக வந்துட்டு கேக் பேட்டர் வந்து இருக்குது. இப்போ 2த்துலேயும் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஊற்றிக்கலாம். கேக் வந்து நல்லா ரைஸ் ஆகிறதுக்கு கேப் விட்டுட்டு நம்ம பாதி அளவுக்கு வந்து பேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2-3 டைம் டேப் பண்ணிக்கலாம். ஏர் பாக்கெட்ஸ் இருந்துட்டுன்னா நல்லா வந்து கேக் வந்து நல்லா மாவு வந்து செட் ஆகிடும். இப்போ இது 2த்தையும் வந்துட்டு நான் ஏற்கனவே வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் பாத்திரங்களில் வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து மேலே வந்து அலுமினியம் ஃபாயில் வந்து வச்சு கவர் பண்ணுறேன். ஏன்னா அந்த தண்ணி வந்து கொதிக்க கொதிக்க அந்த கேக் மேலெலாம் வரும். அப்போ கேக்குக்குள்ளே வந்து தண்ணி படும். அதனால் வந்துட்டு நான் வந்து ஸ்டீம் பண்ணுறதுனால அலுமினியம் ஃபாயில் வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து தண்ணி வேண்டாம் இல்லை அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் உள்ளே இருக்க தண்ணியை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. வெறும்னே வந்து ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பாத்திரத்தை வச்சுடுங்க. ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. உங்களுக்கு வேணும்னா கல்லுப்பு வச்சும் அதுக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சும் நீங்கள் பாத்திரத்தை வச்சிடலாம். இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இது வந்து ஸ்டீம் பண்ணுறதுனால நான் அலுமினியம் வந்து ஃபாயில் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த அடியில் தண்ணி வந்து நல்லா கொதித்து மேலே வரும்னு சொல்லிட்டு. இது ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்கன்னா சின்ன கேக். இது வந்து ஒரு 40 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. செகண்ட் இருக்க கேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55 to 1 hour ஆச்சு. நல்லா வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். நல்லா ஸ்பாஞ்சியாக கேக் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து சூப்பராக வந்து நம்ம கேக் வந்து தயாராகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கேக்கோட பெஸ்ட் பார்ட்டான டெக்கரேஷனை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். நான் வந்து பவுடர் பண்ண சர்க்கரை வந்துட்டு ஒரு 1.5 கப் எடுத்துக்கிட்டேன். ஃப்ளேவருக்காக சாக்லேட் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். 75 ml வந்துட்டு பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக வந்துட்டு வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நல்லா ரிச் டேஸ்ட்டாக இருக்கனால நான் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன், அன்சால்ட்டட் பட்டர். இது வந்து நல்லா மிக்சியில் வந்துட்டு பீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்லா திக் க்ரீமி பேஸ்ட்டாக வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து கேக் வந்துட்டு 3 லேயராக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லேயருக்கு நடுவுலையும் இந்த திக்கான வந்து க்ரீமி பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த பெரிய சைஸ் கேக்கை வந்துட்டு நம்ம வந்து மோல்டுலேருந்து எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம பட்டர்லாம் நல்லா அப்ளை பண்ணதுனால நம்ம கேக் வந்து ரிமூவ் பண்ணுறது பாருங்கள் ரொம்ப சுலபமான முறையாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது கேக். இது வந்து ஆக்சுவலாக பெரிய சைஸ் கேக் அப்படிங்கிறதுனால நம்ம இது 2ஆக வந்து பிரிச்சுக்கலாம். கேக் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து சாஃப்டாக இருக்கனால உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம கேக் வந்து 3ஆக வந்து பிரித்தாச்சு. இதில் வந்துட்டு அந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் வந்து பீனட் பட்டர் பிடிக்கும்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஹெர்ஷி சிரப் இன்ஸ்டண்ட்டாக வாங்கி நம்ம வந்து டக்குன்னு ஒரு கேக் செய்யணும் அப்படின்னா நீங்கள் சிரப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து வீட்டிலே செய்கிறதுனால இன்னும் நல்ல தனி சுவையாக இருக்கும். நமக்கு செய்கிறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம குட்டீஸ்க்கு பிடிச்ச டேஸ்ட்டில் பிடிச்ச ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி செய்கிறதுலே தனி ஒரு சந்தோஷம் இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அடுத்த லேயர் கேக்கை வந்துட்டு நம்ம மேலே வச்சிடலாம். உங்களுக்கு வந்துட்டு சாக்லேட் கேக் பிடிக்கும் என்ன மாதிரி அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கேக் வந்து ரொம்ப வந்து பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போது நம்ம வந்து திருப்பி அந்த க்ரீமி லேயரை வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம். இந்த கேக்குக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃப்ராஸ்டிங் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அது வந்து நான் தனி வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ராஸ்டிங் பவுடர் இருக்கு இல்லையா, அந்த பவுடரில் வந்துட்டு நான் எப்படி ஃப்ராஸ்டிங் பண்ணேன் அது பீட்டர் இல்லாமல் அப்படி சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு தனி வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். அதுதான் வந்து நான் கேக்குக்கு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா காஃபியும் சாக்லேட் வந்து நிறைய சொல்லிட்டு, இது வந்து சாக்லேட் ட்ரஃபிள் கேக்குங்கிறதுனால நான் நிறைய சாக்லேட்டி ஃப்ளேவர் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம தனியாக ஒரு சின்ன பேனில் வந்து செஞ்சு பார்த்திங்களா மோல்டில், அந்த கேக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ஜியாக இருக்குது. இதே வந்துட்டு நம்ம மேலே வச்சிடலாம்.
கேக் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆகும் இந்த சைஸ் கேக் வந்து குக் ஆகிறதுக்கு. நீங்கள் அடிக்கடி ஓப்பன் பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து 40 மினிட்ஸ்க்கு மேலே செக் பண்ணாவே போதும். இப்போ வந்து நான் ஃப்ராஸ்டிங் வந்து சொன்னேன் இல்லையா, அது வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து தனியாக வந்து பைப்பிங் பேக்கில் வந்துட்டு நான் வந்து ஒரு மேலே அந்த டிசைனுக்காக வேணுங்கிற அளவுக்கு ஃப்ராஸ்டிங் வந்து தனியாக எடுத்துக்கிட்டேன். மீதி இருக்க ஃப்ராஸ்டிங்கை ஃபுல்லாகவே வந்து கேக்கில் அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு ரஃப் லுக் வேணும், ரொம்ப கம்ப்ளீட்டாக ஒரு மோல்ட் பண்ண மாதிரி ஃபினிஷிங் லுக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரஃப்பாக வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நல்ல ஈவனாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராஸ்டிங் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் திருப்பியும் வந்து ஒரு லேயர் ஃபுல்லாக ஃப்ராஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஒரு ஈவன் வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். நல்லா பார்க்கவே நல்லா எம்மியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக செஞ்சு முடித்ததுக்கப்புறம் குழந்தைங்க கிட்டேருந்து பாதுகாக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் ஃப்ராஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு க்ரியேட்டிவாக உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு அந்த ஃப்ராஸ்டிங்கில் மீதி இருந்தது இல்லையா, அதை வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே செர்ரிஸ் வச்சுக்கலாம், நடுவில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். நான் வந்துட்டு மேலே வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருந்த அந்த சாஸ் வந்து ஊற்றிட்டேன், சாக்லேட் சாஸை. அது வந்து பார்த்திங்கன்னா அது தனி கலரில் நல்லா அழகாக இருக்கும். இதுக்கு மேலே வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்து ட்ரை நட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கேக் வந்துட்டு ஒரு 4 to 5 days வரைக்கும் வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. நம்மளோட சாக்லேட் ட்ரஃபிள் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கும். இதே மாதிரி கேக் வந்துட்டு நீங்கள் வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பற்றின கமெண்ட் கொடுங்க. இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.